பெரியகுளம் நகராட்சி சார்பில் நடத்தப்பட்ட சோதனையில் 80,000 மதிப்பிலான பாலித்தீன் பைகள், பீடி, சிகரெட் உள்ளிட்ட அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் பறிமுதல். பெரியகுளம் பகுதியில் கல்வி நிறுவனங்கள் அருகே அரசால் தடை செய்யப்பட்ட பீடி, புகையிலை, சிகரெட் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியருக்கு கிடைத்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் சுகாதாரத்துறை ஆய்வாளர் ஹசன் தலைமையில் காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பெரியகுளம் பகுதியில் 3 நாட்களாக சோதனையில் ஈடுபட்டனர். அதன் அடிப்படையில் வள்ளுவர் சிலை, கடைவீதி, அரண்மனை தெரு, புதிய பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் உள்ள அனைத்து கடைகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. இவற்றில் 100 கிலோ பாலித்தீன் பொருட்கள், புகையிலை, சிகரெட், பீடி உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விதிமுறைகளை மீறி பிளாஸ்டிக் பொருட்கள் விற்ற கடைகளுக்கு 20,000, கல்வி நிறுவனங்கள் அருகே புகையிலை பொருட்கள் விற்ற 5 கடைகள் உரிமையாளர்களுக்கு 2,500 என மொத்தம் 22,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு சுமார் 80,000 ரூபாய் ஆகும். பெரியகுளம் சேர்மன் சுமித்ரா சிவகுமார், நகராட்சி ஆணையாளர் தமிகி சுல்தானா உள்ளிட்டோர் உடனடியாக இதனை அளிக்குமாறு உத்தரவிட்டனர். மேலும் இதுபோன்ற தொடர் சோதனைகள் நடத்தப்படும். அவ்வாறு நடத்தப்படும் பட்சத்தில் பிடிபடும் பொருட்கள் பறிமுதல் செய்வதோடு விற்பனை செய்யும் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர்.